ஆவிக்குரியவர்களுக்கு ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ பரிசுத்தம் நம்ம சொல்றோம் இல்லையா, பரிசுத்தத்துக்கு ஆவியானவர் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இதுக்கு எதிர்ப்பு யாரு, அகைன்ஸ்டா இருக்கிறது என்ன? பிசாசு எப்பவுமே தேவனுக்கு ஈக்குவல் கிடையாது. உங்களுக்கு அது நன்றாகவே ஒரு விஷயம் தெரியணும். பிசாசு ஒரு நாளும் தேவனுக்கு ஈக்குவலா கிடையவே கிடையாது. நாம தான் அவனுக்கு ப்ரொமோஷன் கொடுத்து ஆண்டவருக்கு ஈக்குவலா கொண்டு வந்து வச்சிருக்கிறோம். நம்மளை கேட்டாலும் சொல்லுவோம், ஆண்டவருக்கு எதிர்ப்பு யாரு? பிசாசு. கிடையவே கிடையாது. எந்த இடத்துலயாவது பிசாசு ஆண்டவரோட சண்டை போட்டானா? எந்த இடத்துலயாவது பிசாசு ஆண்டவரை ஏதாவது செய்யறானா? கிடையாது. ஆனா ஒவ்வொரு இடத்துலையும் ஆண்டவர்கிட்ட போய் ரெக்வெஸ்ட் பண்ணுவான். ஆண்டவர்கிட்ட போய் என்ன செய்யறான்? ரெக்வெஸ்ட் பண்ணுவான். நீங்க போய் பாருங்க, பழைய ஏற்பாட்டில் யோபுவின் புஸ்தகத்தில் இருக்கு. பிசாசு வந்து நிற்கும் போது எங்க நின்னானா, தேவபுத்திரர் மத்தியில் வந்து நின்றான் அப்படின்னு இருக்கு. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா, அவன் வந்து தேவனுக்கு எதிராக உட்காரக்கூடியவன் அல்ல. அவன் ஒரு தேவ தூதன். அதுவும் இப்போ தள்ளப்பட்ட தேவதூதன், சபிக்கப்பட்ட தேவதூதன், தலை நசுக்கப்பட்டதான தேவதூதனாக இருந்து இப்ப பிசாசா மாறிட்டான். அதனால பிசாசு ஒரு நாள் யாருக்கு ஈக்குவல் ஆகாது. பொதுவா தூதர்கள் யாருன்னா பணிவிடை ஆவிகள்னு இருக்கு. இவனும் யாருன்னா தேவனுக்கு பணிவிடை செய்யும்படி செய்யப்பட்டவன் தான். அப்படி இருக்கும் பொழுது இவன் ஒரு நாள் என்ன நினைக்கிறான்னா, தேவனுக்கு ஈக்குவலா மாறணும்னு நினைக்கிறான். அந்த நினைப்பு வந்த உடனே அவன் கீழே தள்ளப்பட்டான். இன்னும் கீழே போயிட்டான். அந்த தேவனுக்கு அடுத்த லெவல்ல இருந்த ஸ்டெப்பை விட்டு இப்போ அவன் என்ன ஆயிட்டான்? கீழே போயிட்டான். ஆனா நீங்களும் நானும் பூமியிலே பாவத்துக்குரியவர்களா இருந்தோம். இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டதுனால நாம் பிள்ளைகளும் குமாரரும் குமாரத்திகளாய் மாற்றப்பட்டோம். எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டோமோ அத்தனை பேர் தேவனுடைய பிள்ளைகள் ஆயிட்டோம். இப்ப நாம பிள்ளைகளானது மட்டும் இல்ல, அவரோடு கூட சிங்காசனத்தில் உட்காருகிறவர்களா இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது எப்படி பிசாசு தேவனுக்கு ஈக்குவலா மாறும்? பிசாசு ஒரு நாள் தேவனுக்கு ஈக்குவலா மாறவே மாறாது. ஸோ உங்களுக்கு அந்த தாட் இருக்கணும். உங்களுக்கு அந்த ஒரு தாட் இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, இப்பிரபஞ்சத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான்னு. அப்பனா பிசாசு பிரபஞ்சத்தின் அதிபதியா? அது இயேசு சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பூமிக்குரிய அதிபதி பிசாசு தான். ஏன்னா ஆதாம் எல்லாவற்றையும் அவனிடத்தில் விற்று போட்டான். ஆனா இப்போ பூமிக்கு அதிபதி பிசாசு கிடையாது, பிரபஞ்சத்தின் அதிபதி பிசாசு கிடையாது. யாருன்னு கேட்டீங்கன்னா இப்ப அதிபதி யாருன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அப்ப பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி யாரு? இயேசுதான் அதிபதி. இப்ப